ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. சாதாரணமாக மற்ற நாள்லாம் நம்ம சாதாரணமாக குளிச்சுருவோம். இன்றைக்கி தீபாவளினால கண்டிப்பாக எண்ணெய் வச்சு தான் குளிச்சாகணும். நானும் பாருங்கள் எண்ணெய் வச்சு தான் குளிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு காலையில் சீக்கிரமாக எழுச்சி தீபாவளி கொண்டாடுங்க. தீபாவளி எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி, சேஃப் அண்ட் சேஃப் தீபாவளியாக கொண்டாடுங்க. சரிங்களா? நல்லா எண்ணெய் தேய்ச்சாச்சுங்க. மூஞ்சி தட்டு உடம்பு நல்லது தான், உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம தான் லேட்டுங்க, எல்லாரும் குளிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வேகமாக வெடியை வைக்கணும் டக்குன்னு. குளிச்சாங்களா? வெரி குட். இப்போ நான் தான் குளிக்கலையா? சரி, நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரிங்களா? சொல்லுங்க ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி டு ஆல். நம்ம குளிச்சுட்டு வந்துடுறோம்ப்பா. பாப்பா ஹாப்பி தீபாவளி. நான் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து காலைல வெடி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு காலைல வந்தோடனே இப்போலாம் ஒரு அந்த 1000 வாழா இதான் ஃபஸ்ட்டு வைப்போம் நாங்கள் எப்பொழுதுமே. ஃபஸ்ட்டு வெடிக்கிறது பார்த்து ஏப்பெல்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓ, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க கையை. நல்லா கையை சோப்பு போட்டு கழுவிடுங்க எப்பொழுதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி. பொண்ணு சாப்பாடு வைக்குது பாருங்க. அப்பாவுக்கு சாப்பாடு வைக்குது. ரைட் ஹேண்டில் வைப்பா. ரைட் ஹேண்டில் வை. இந்த கையில் வைக்கணும். இந்த கையில் எடுத்து எட்டலை போல இருக்கு. திருப்பி உள்ளே வைக்கிற. அப்பா சாப்பிடணும்மா, பசிக்குது அப்பாவுக்கு வேற. வச்சாச்சு. இட்லி மட்டும் தானே? தோசை இருக்கா இல்லையா? தோசை கிடையாதா? இட்லி தானே இன்னைக்கு. அடுத்த வடை. நல்லா ஒரு 3 வடை வடை. 3 வடை அது வடை கொஞ்சம் நம்ம பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க வீட்டில். தீபாவளி ஸ்பெஷல் சுழியம் தான் தீபாவளி ஸ்பெஷல். உள்ளே அந்த ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க. நல்லா டேஸ்ட்டு. எங்கள் அம்மா செய்கிறது தாங்க. எங்கள் அம்மா வந்து சமைப்பாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட எனக்கு பிடிக்காது. வீட்டு சாப்பாடு தான் எப்பொழுதுமே. அதுவும் அம்மா சமையல் தான். எப்பொழுதும் ஒரு 4 இட்லி இல்லை 3 இட்லி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 இட்லிக்கு மேலே சாப்பிட்டேன். இன்னமும் பசிக்குது. இன்னமும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். அப்படியே மட்டன் குருமா அப்படியே ஊற்றணும். மட்டன் பீஸோட பாருங்க எவ்வளோ குருமா, எவ்வளோ மட்டன். மட்டன் பாருங்க, உடனே ஊற்றுது மட்டன். அப்படியே மட்டன்னா ஊற வச்சு நல்லா ஊறுது குருமாவில். அப்படியே அப்படியே தீபாவளிக்கு தான் இந்த வெள்ளை குருமா வைப்பாங்க. மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் குருமா இருக்கும். குழம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. சேர்வன்னு சொல்லுவாங்களே, அந்த குழம்பு வைப்பாங்க. இது தீபாவளி மட்டும்தான் வெள்ளை குருமா. டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்புறம் மட்டன் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஜவ்வு சாப்பிட்டுட்டே இருக்க வேணாம். லைட்டாக முன்னால் போதும். மட்டன் சீக்கிரம் அப்படியே கரைஞ்சி உள்ளே போதும். அப்படியே மட்டனை 3 இட்லிக்கு எவ்வளோ குருமா ஊற்றிருக்க போகிறீங்க இன்றைக்கி? அவ்வளோ குருமா. இட்லிக்கு குருமாவா இல்லை குருமாவுக்கு இட்லியான்னு தெரில. அது மாதிரி போயிட்டு சாப்பாடு இன்றைக்கி. வடைக்கு எல்லோரும் சாம்பார் தான் சாப்பிடுவீங்க. நான் பாருங்கள், வடைக்கு வந்து இந்த குருமா தான் சாப்பிட்றேன். செமையாக இருக்குங்க. வடைக்கு இந்த வெள்ளை குருமா செம மேட்சிங். அதெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. அடுத்தது இப்போ ஒரு 5000 வாழை இருக்குது, அதை எடுத்து வைக்க போகிறோம். இப்போ ஃபேமிலியோட சேர்த்து வைக்க போகிறோம். வாங்க கொண்டாடுவோம். கண்டிப்பாக எங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அதான் வெடியே வண்டி ரோட்டுக்கு. ஹாய். இல்லை அப்படியே வச்சுப்போம் வெடியே. என்ன ரோட்டுக்கு கொண்டு போகிறேன். அவன் அப்படி போய் நினைச்சாங்க. அடுத்தது இன்னொரு 5000 வாழை எடுக்கிறோம். அப்படியே அதை வச்சுருவோம். இப்போ அப்படியே நேரமா இன்னும் வெடி அடிக்கணும் உனக்கு. இன்னும் வெடிக்கலாம். சரி, ஓகே. இன்னொரு வெடி இப்போ போயிட்டு சரியா? இதை இன்னொன்று வச்சுருவோம் போயிட்டு. இப்போ ஓகேவா? ஓகே, நடத்துவாங்க அப்படியே. ஹாப்பியா? ஹாப்பியா?
டன்னா டன்னா டன் 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 டன். ஓகே வாங்க வாங்க வாங்க. இவரே கேட்க விடாது சரியா? மட்டும் ஒன்றே வச்சுருவோம். அப்பா இது மட்டும் ஒன்றே வச்சுருவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. இப்போ வந்து லஞ்சு தான். லஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு முட்டை ஊத்தாப்பம். நீங்கள் முட்டை தோசை கேள்விப்பட்டிருப்பீங்க, முட்டை ஊத்தாப்பம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம வீட்டில் அதான் ஸ்பெஷல். இலையை ஒரு குளிப்பாட்டு குளிப்பாட்டுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு. நல்லா இலையை குளிப்பாட்டிட்டு நமக்குள்ளே ஊத்தாப்பத்தை எடுப்போம். சுட சுட இருக்குது ஊத்தாப்பம். தான் முட்டை ஆனியன் ஊத்தாப்போங்க எடுக்கிறோம். அடுத்தது மட்டன் எடுக்கிறோம். வெள்ளை குருமா ஊற்றுறோம், சாப்பிட்றோம். அப்படியே மட்டன் குருமா, மட்டன் பீஸ் எடுத்துக்கிறோம். அப்படியே குருமா நல்லா நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டு, செம்ம எக்ஸ்ட்ராடாக செஞ்சுருக்காங்க வீட்டில். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் தீபாவளி ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வீட்டில் கொண்டாடுங்க. வெளியில் போகாதீங்க. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட தவிர்த்துட்டு வீட்டில் செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க. தீபாவளிக்கு ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை பயங்கரமாக இருக்குங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பலகாரம் செஞ்சுட்ருப்பாங்க. வரிசையாக பலகாரம், முறுக்கு எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. தீபாவளி அன்றைக்கி தான் ரெஸ்ட்டு அவங்களுக்கு. காலையில் குருமா வைக்கிறாங்களா, இதுதான் காலையில் டிஃபனுக்கு இந்த குருமா தான், மதியம் லஞ்சுக்கு இந்த குருமா தான், டிஃபன் தான் மதியானம், நைட்டுக்கு இந்த குருமா தான். 3 வேலையுமே இட்லி தான். ஃபுல்லாக இட்லி. மதியானம் வேணால் தோசை, நைட்டு வேணால் தோசை கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவங்க அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. காலையிலே செஞ்சுடுவாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஈவினிங் டைமில் ஒரு மட்டன் சூப்புங்க. நல்லா நெஞ்செலும்பு மட்டன் சூப்பு. நம்ம சாப்பிட்டதுனால செரிமானப்படுத்தும். அதுக்காக அந்த மட்டன் சூப் குடிக்கிறோம். நைட் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தீபாவளி செலிப்ரேஷன் நைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வெடியெல்லாம் நைட்டு புஷ்பானம், சங்கு சக்கரம் வைக்க போகிறோம். பாருங்கள். தேர்ட்டி ஷாட் அவுட்டுது. சரிங்களா? எங்கே வைப்போம்? ஃப்ரெண்டில் வைப்போமா? அந்த ஃப்ரெண்டில் வச்சுருவாங்க. வாங்க. நல்லா செம்மையாக இருக்கு இந்த அவுட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு. 30 ஷாட் அவுட்டு இது. அவ்வளோதான் முடிஞ்சு தரேன். சூப்பராக இருந்துச்சாப்பா? சூப்பராக இருந்துச்சா? ஓகே குட். எல்லாம் மேலே போயிடுச்சா? ஓகே வெரி குட். இந்த தீபாவளியை நாங்கள் சூப்பராக கொண்டாடிட்டோங்க. எங்கள் கிட்ஸோட பிள்ளைங்களோட ஜாலியாக கொண்டாடியாச்சு. நான் ஃபுல்லாக வீட்டில் இருந்தேன், வேறு எங்கேயுமே வெளியில் போகல. ஃபுல் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இந்த தீபாவளியை. நீங்களும் அதே மாதிரி ஃபேமிலியோட ஜாலியாக தீபாவளி கொண்டாடுங்க. சரிங்களா? ஓகே பாய். பாய் சொல். பாய். ஓகே பாய். எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய். லைக் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.